அசோக் தின வேலை செய்யற ஒரு தொழிலாளி. அவர் சிட்டில கட்டிட வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு வந்தாரு. அவருக்கு தினமும் கூலி 300 ரூபாய் கிடைக்கும். அசோக் ஒரு வாடகை வீட்டுல இருந்தாரு. தன்னோட குடும்பத்தோட இருந்தாரு. அவருடைய குடும்பத்துல அவரோட மனைவி அனுராதா, அப்புறம் அவருக்கு 3 பசங்க இருந்தாங்க, புவன், ஜீவன், அப்புறம் நந்தினி. இந்த அனுராதா இன்னையோட கூலி. நேத்து 3000 ரூபாய் பணம் வாடகைக்கு கொடுத்துட்டேங்க. நல்ல வேலை பண்ண. உங்களுக்கு சம்பளம் கூட கொடுத்தா நல்லா இருக்கும். இவ்வளவு குறைஞ்ச வருமானத்துல நான் எப்படிங்க பணத்தை சேர்த்து வைக்க முடியும்? கடவுள் புண்ணியத்துல சீக்கிரமா நடக்கட்டும். ஆனா இப்ப இருக்கிறது இருக்குல்ல, நாம சாப்பாட்டுக்கு கஷ்டப்படல, அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கு. பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க, நாமளும் வயிறு நிறைய சாப்பிடுறோம். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாங்க, உண்மைதான். கடவுளோட அனுகிரகம் நமக்கு நிறைய இருக்கு. அசோக்கும் அனுராதாவும் சொல்ல போனா ஏழைங்க தான். ஆனா அவங்களோட நிலைமைய நினைச்சு அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க, அப்புறம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அனுராதா ஏழைங்களுக்கு நிறைய உதவி செய்வா. ஒரு நாள் நடந்த விஷயம். அனுராதா மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு இருந்தா. அப்பதான் அவ கவனிச்சா, அதாவது ஒரு வயசான அம்மா வழியில பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே பசியா இருக்குதுப்பா. ரொம்ப நாளா நான் எதுவுமே சாப்பிடாம இருக்கேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த வயசான அம்மாவை பார்த்தாங்க. ஆனா யாருமே அவங்களுக்கு பணம் கொடுக்கல. அம்மா, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது இல்லையா? என் கூட வாங்க. அனுராதா அந்த அம்மாவை பக்கத்துல இருந்த ஒரு சின்ன தாபாவுக்கு கூட்டிட்டு போனா. அண்ணா, அம்மாவுக்கு வயிறார சாப்பாடு கொடுங்க. இந்தாங்க பணம். அனுராதா தாபாக்காரருக்கு பணம் கொடுத்தா. அப்புறம் அந்த தாபாக்காரர் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. ரொம்ப நாளா பசியா இருந்த அம்மா அவசரத்துல சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அனுராதா அங்க பக்கத்துல உட்காந்துருந்தா. அம்மா மொத்தமா சாப்பிட்டு முடிச்ச உடனே, இன்னும் ஏதாவது வேணுமாமா? வேண்டாண்டாமா, வயிறு நிறைஞ்சிருச்சு. கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும். நீ எந்த கஷ்டமும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா வாழணும். அனுராதா அந்த அம்மாவோட கையில இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா. இந்தாங்கம்மா, உங்களுக்கு மறுபடியும் பசி எடுத்தா ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. நன்றிமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. உனக்கு என்னைக்கும் எந்த கெடுதலும் வராது. உனக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ நீ செஞ்ச தர்மம் உனக்கு உதவியா வந்து சேரும். அனுராதா அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பினா. அனுராதா மாதிரி அசோக்கும் ரொம்ப நல்லவரு. அவரும் ஜனங்களுக்கு உதவி செய்வாரு. ஐயா, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஆனா தம்பி, இது ரொம்ப வெயிட்டா இருக்கும்பா. கூலிக்காரனுக்கு இதெல்லாம் வெயிட்டா? வாங்க. அசோக் அந்த வயசானவரோட பொருட்களை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போனாரு. நன்றிப்பா கண்ணா, உனக்குள்ள நிறைய இரக்க குணம் இருக்குப்பா. உனக்கு அந்த கடவுள் எப்பவும் நல்லதே செய்யட்டும்பா. அப்ப நான் கிளம்புறேன் ஐயா. அனுராதாவும் அசோக்கும் ஏழைங்க தான். ஆனா அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எப்பவுமே தயாரா இருப்பாங்க. அவங்க செய்யற தர்மங்களுக்கு ஒரு கணக்கே இல்ல. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சில மாசங்கள் கடந்தது. ஒரு நாள் அசோக் ஒரு பில்டிங்கோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப உயரத்துல நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் துரதிருஷ்டவசமா அவர் காலுக்கு அடியில இருந்த கம்பு உடஞ்சு போச்சு. அப்புறம் அசோக் அவ்வளோ மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு பயங்கரமா அடிபட்டுடுச்சு. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்ப டாக்டர் அவருக்கு கட்டு போட்டு விட்டாரு. நல்ல வேலை, அந்த கடவுள் புண்ணியத்துல உனக்கு பெருசா அடிபடலப்பா. முட்டியில ஒரு எலும்பு உடைஞ்சு போச்சு. அது சேர்றதுக்கு 2 to 3 மாசம் ஆகும். அது வரைக்கும் நீ வேலையே செய்யக்கூடாது. 2-3 மாசமா? 2-3 மாசம் ஓய்வு தேவைன்னு டாக்டர் சொன்னதும் 2 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அசோக் தினமும் சம்பாதிக்கிற ஒரு கூலி ஆளு.